தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கலை உற்சாகமா கொண்டாடிட்டு வர இந்த வேளையில இந்தியா முழுக்கவும் உழவு திருநாள் கொண்டாடப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல்னு கொண்டாடுற மாதிரி பஞ்சாப், ஹரியானால லோதின்னு கொண்டாடுறாங்க. மத்திய பிரதேஷ், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல போஷ் சங்கராந்தின்னு கொண்டாடப்படுது. இப்படி இந்தியா முழுக்க விவசாயத்துக்கு முக்கியம் கொடுத்து உழவு திருநாளை கொண்டாடி மகிழ்றாங்க மக்கள். உழவுக்கும் உழவருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை தரக்கூடிய சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. பொதுவாகவே பண்டிகை காலம்னா கொண்டாட்டம் தான். அதுவும் பொங்கல்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு மஞ்சு விரட்டு, ஆட்டம், பாட்டம், உரியடி, இப்படி பல விஷயங்கள் அரங்கேறும். கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு நம்ம முதுமொழிக்கு ஏற்றவாறு பொங்கல் திருநாளில் நம்ம வைக்கிற பொங்கல் ஆகட்டும், மற்ற தின்பண்டங்களாகட்டும், எப்படி உற்றார் உறவினரோட நம்ம பகிர்ந்துக்கிறோமோ அதே மாதிரி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பரஸ்பர அன்பையும் பரிமாறிக்கிறத தான் பொங்கல் பண்டிகை நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம நலனை தேடி நிகழ்ச்சியில வாழ்வியலையும் வாழ்வியல் ஆரோக்கியத்தையும் நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்க்குறோமோ, இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்வியலை தான் பொங்கல் மாதிரியான பண்டிகைகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த சத்தம் போட்டு சிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லாஃப்டர் தெரப்பி மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான பண்டிகைகளில் நம்ம உற்றார் உறவினர்கள் கூட இயல்பாக பேசி மகிழும் போது நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பல மடங்கு மேம்படுது. வாழ்வியல் கலையோட ஒட்டுமொத்த தத்துவமே நல்லா மனசு விட்டு பேசுங்க, வாய் விட்டு சிரிங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க, உங்க உடல் ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும் அப்படின்றது தான். இந்த மாதிரியான நற்குணங்களை நம்ம வாழ்வியல்ல கடைபிடிக்க தான் இந்த மாதிரியான பண்டிகைகள் கொண்டாடப்படுது. அதனால பொங்கல் பொங்குற மாதிரியே நம்ம சந்தோஷங்களும் பல்கி பெருகட்டும் அப்படின்னு பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.